வணக்கம். இன்னைக்கு ஒரு சிம்பிளான லெசன் பார்க்க போறோம். சேனல்ல ஏற்கனவே இந்த டாபிக்ல ஒரு வீடியோ இருக்கு. இது பி வெர்ப்ஸா இல்ல டூ வெர்ப்ஸான்னு போடுறது. ஆம், இஸ், ஆர் போடுறதா இல்ல டூ டஸ் போடுறதான்னு. நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கு. லைவ் கிளாஸ் வர்றவங்களுக்குமே கொஞ்சம் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ண பிறகுமே நான் பார்த்துருக்கேன். தே கீப் மேக்கிங் த சேம் மிஸ்டேக். வேர் ஆர் யூ கம் ஃப்ரம்னு கேட்டுருவாங்க. ஒண்ணு வேர் ஆர் யூ ஃப்ரம்னு கேட்கணும். இல்ல where are you coming from, though they are not the same, right? Where do you come from? The where do you come from ல டூக்கு மட்டும் நம்ம blank கொடுத்துட்டு கேட்டோம்னா நிறைய பேர் வந்து அங்க do போடுறதுக்கு பதிலா ஆர போட்டுறாங்க. Right? Let me write the sentence. So அததான் இன்னைக்கு நம்ம என்னன்னு பார்க்க போறோம். ஒரு 10 sentences ரேமன் மர்ஃபி யூனிட்ல இருந்து எடுத்து எழுதி இருக்கிறேன். யூனிட் 23ல இருந்து. So fill in the blanksல is, ஆரா இல்ல do does ஆன்னு பார்க்க போறோம். Okay, so let me just share the screen. So இந்த sentence சொல்லிட்டு இருந்தனே, so அந்த sentence முதல்ல பார்ப்போம். ஏன்னா இது நிறைய பேர் தப்பு பண்ற ஒரு sentence. Where dash you come from? இங்க do தான் answer, correct answer. Where do you come from? ஆனா ஏன் ஆர் வராதுன்னு வேற கேட்பாங்க people. ஏன் ஆர் போடலாம்ல? You வந்திருக்குல ஆர் போடலாம்ல? So it's not about you. Look at this verb. Come. Base form, right? So base form infinitive அப்படின்னு நம்ம இந்த ரெஃபர் பண்றோம்ல. So அது கூட நீங்க am is ஆர போடக்கூடாது. The be verb அப்படி வராது. So structure நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். am is ஆரோட நம்ம ing form போடுவோம். இல்ல past participle போடுவோம். Right? இந்த base form போடவே கூடாது. So where do you come from? That's right. இல்ல ஆர் போட்டீங்கன்னா கம்மே இல்லாம where are you from? That's correct. Or in the present continuous, இப்போ எங்க இருந்து வரீங்க? Where are you coming from? That's also a correct question. Right? Are coming. Do come. இல்ல வெறும் are as the main verb. Right? So இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இன்னைக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ண போறோம். am is ஆரோட பேஸ் ஃபார்ம் போடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். Okay. So the sentences that I have taken from the book are very simple. நீங்களே நான் சென்டென்சஸ் ஷேர் பண்ணும்போது நீங்களும் ஆன்சரை கெஸ் பண்ணி at the end of the lesson நீங்க எவ்வளவு ஸ்கோர் வாங்குனீங்கங்கிறதையும் நீங்க காமெண்ட்ஸ்ல அவசியம் ஷேர் பண்ணுங்க. out of 10. Okay? சென்டென்சஸ் எழுதி ரெடியா தான் வச்சிருக்கிறேன். Yes. Fill in the blanks with is or are or do or does. Dash you work in the evenings. We'll go step by step. இந்த மெயின் வேர்பை பாருங்க. work இருக்கா? பேஸ் ஃபார்ம். அப்ப இஸ் ஆர் வராதுங்கிறதுலயும் கவனமா இருக்கணும். ஓகே. Do you work? Do you work in the evenings? ஒவ்வொரு சென்டென்ஸ் உடைய அர்த்தத்தையும் நம்ம பார்க்கலாம். என்ன அர்த்தம் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு? Do you work in the evenings தான். ஈவினிங்ஸ்ல நீ பொதுவா வேலை பார்ப்பியான்னு அர்த்தம். ஜெனரல் கொஸ்டின். Do you work in the evenings? Okay, number 2. Where dash they going? இத பாருங்க. Going, ing இருக்கு. ing ஓட do does வருமா? Never. அப்ப என்ன போடலாம்? இங்க சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்துட்டு where are they இருக்கு. Where are they going? Right? So இங்கேயுமே you இருக்கிறதுனால நம்ம do போடுறோம். இந்த youக்கு பதிலா வேற சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா he, she, it, he இருந்துச்சுன்னா அப்ப நம்ம does he work in the evenings ஒருத்தரை பத்தி கேட்கிறோம். அவர் சாயங்காலங்கள்ல வேலை பார்ப்பாரா? Right? Does he work? Does she work? Does she work on Saturdays? பொதுவா சாட்டர்டேஸ்ல வேலை பார்ப்பாளா? அதான் அர்த்தம். you they இருக்கும்போது நம்ம do போடுறோம். Okay. Number 3. Why dash you looking at me? Looking. ing. So be verbs போடுறோம். you இருக்கு சப்ஜெக்டா? are. Why are you looking at me? Present continuous.
செகண்ட் சென்டென்ஸும் தேர்ட் சென்டென்ஸும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அவங்க எங்க போயிட்டு இருக்கிறாங்க? வேர் ஆர் தே கோயிங்? நீ ஏன் என்னைய பார்த்துட்டு இருக்கிற? why are you looking at me? Number 4, dash bill live near you. ஸோ பில் சில பேருக்கு அந்த நேம் எல்லாம் தெரியாது, இருந்தாலும் நீங்க கெஸ் பண்ணலாம். கேபிட்டல் பி இருக்கு பாருங்க. ஸோ இட்ஸ் த நேம் ஆஃப் அ பர்சன். பில் உன் பக்கத்துல வசிக்கிறானா, உங்க வீட்டு பக்கத்துல வசிக்கிறானா, அதான் அர்த்தம். live, base form of the verb, bill, he, அப்ப does. does bill live near you? நீங்க சேர்த்து இந்த மாதிரி வாட்ச் பழகணும், அப்பதான் வரும். சென்டென்சஸ் எல்லாம் நீங்க ரீட் பண்ணி பழகணும். does bill live near you ன்னு சொல்லி பாருங்க. ஓகே, next number 5, dash you like cooking. like, base form, அப்ப do, you வேற சப்ஜெக்டா இருக்கு. are you like cooking னு வராது, it's a wrong sentence. are you likeங்கிற யூசேஜ் எப்போ வரும்னா லைக் வேர்பா இல்லாம ப்ரெபசிஷனா இருந்தா வரும். அது ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருக்கேன். are you like your brother அந்த மாதிரி கேட்கணும்னா கேட்கலாம், அது கரெக்ட். இங்க வந்து ஆர் மட்டும்தான் வேர்ப், லைக் ப்ரெபசிஷனா இருக்கும். நீ வந்து உன் பிரதர் மாதிரியா அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். ஏன்னா are you like இங்க வராதுன்னு சொன்ன உடனே நீங்க வேற எங்கேயாவது இந்த மாதிரி சென்டென்ஸை பார்க்கும்போது இந்த வந்திருக்கே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்த லைக் வேற, இந்த லைக் வேற. இது verb. ஓகே, ஸோ பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்போட do does போடுறோம். இஸ் ஆர் வராது. நெக்ஸ்ட், ஷைனிங். ஸோ இந்த குக்கிங் என்னது? இந்த ing, இட் இஸ் அ ஜெரண்ட். ஸோ இங்க ஏன் இந்த ing நான் பார்க்கலன்னு நினைக்காம நீங்க லைக் தான் வேர்புங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு இது என்னென்ன அடிஷ்னலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இட் இஸ் அ ஜெரண்ட். குக்கிங் உனக்கு பிடிக்குமான்னு கேட்கணும். do you like cooking? சமையல் பண்ற விஷயம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், dash the sun shining. ing, அப்ப sun, it, so is the sun shining? okay, next, what time dash the shops close. close, verb, base form of the verb, shops plural இருக்கு they. இப்போ பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்போட do does தான் போடணும். இங்க they இருக்கிறனால do போடுறோம், அவ்வளவுதான். I-V-U தேக்கு doவும், ரைட்? தட் இஸ் த ரூல், ரைட்? I-V-U தேக்கு doவும், he she itக்கு doesம் போடணும். இதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம படிச்சது, அதை தான் அப்ளை பண்ணணும். இப்போ dash Maria working today. working, ing, is, இது ஒரு பர்சன் she, அதனால is Maria working today? என்ன அர்த்தம்? இன்னைக்கு மரியா வேலை பார்க்கறாளா, இன்னைக்கு வேலை வந்திருக்கிறாளா, வேலையில இருக்கிறாளா, அந்த மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் உடைய ஃபர்ஸ்ட் யூஸையும் நம்ம எடுத்துக்கலாம், இல்ல தேர்ட் யூஸை கூட எடுத்துக்கலாம். காலையிலே ரொம்ப ஏர்லி மார்னிங்லேயே கூட நம்ம இந்த கொஸ்டினை கேட்கலாம். அப்படின்னா இன்னைக்கு வேலைக்கு அவ போறாளா, is she going to work today, அந்த அர்த்தத்துல எல்லாம் கூட எடுத்துக்கிற முடியும் present continuous tense. is Maria working today? okay, you can ask this question even in the middle of the day. அப்போ வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளாங்கிற அர்த்தத்துல மீன் பண்ணுவோம். what dash this word mean? mean, base form of the verb, this word it, அப்போ do does போடுவோம். this word itங்கிறதுனால does போடுவோம். what does this word mean? இந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம்? this wordக்கு பதிலா these words இருந்துச்சுன்னா என்ன போடுவீங்க? 2-3 வார்த்தைகளை காட்டி இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம கேட்கணும்னா do போடுறோம். ஏன்னா plural. what do these words mean? okay, the last sentence, number 10, dash you feeling all right. feeling, ing, so are you feeling all right? okay, we also have the other sentence, do you feel all right?
Okay, do you feel okay in the sentence okay, are you feeling all right? அது வந்து இப்போ now. So it's okay to use feel in the ing form னு ரேமண்ட் மர்ஃபில கொடுத்திருக்கோம். Right. I'm feeling okay. I'm feeling tired. அந்த மாதிரியும் சொல்ல முடியும். ரெனன் மார்டின்ல தான் நம்ம அதை வந்து not verbs not used in the ing form la paapom, but it's okay to use feel and look in the ing form to mean what is happening now or what you're feeling right now at the moment of speaking. Okay, so in the rule nallave ungalku purinjirucha the 10 sentences ku 10 out of 10 நிறைய பேர் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் because they're quite simple, easy to do, right? What do you feel? So நீங்க உங்களோட ஸ்கோரை ஷேர் பண்ணுங்க. இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அவசியம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு லெசன்ல நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஃபில் பண்றது பார்ப்போம். isn't or aren't or don't or doesn't. Okay, negative sentences பார்க்கலாம். Right. Thank you for watching.